இயுல மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோலயும் மாற்றம் வந்துவிட்டது. அடுத்த நேட்டோவோட சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ரூத்தே. அதாவது இந்த நெதர்லாண்ட் இருக்கு இல்லையா? டச்சோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோக்கு சீஃப் ஆயிருங்க. இதுக்கு வந்து ரொமேனியா வந்து பேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ, அதனால இவர் வந்து புது சீஃபா மாறப்போறாரு. அதிகமான இவருக்கு வோட்டிங் கிடைச்சதுனால, இப்ப இவர் வரப்போறாரு சீஃபா அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம, இப்போ ஜெர்மனில வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்பால் லீக் வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த ஃபுட்பால் இதுல தீவிரவாத தாக்குதல் இப்ப எப்படி ரஷ்யால நடந்துச்சு, இந்த கிரானர் சிட்டி ஹால் அதை விட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் யூரோப்ல நடந்துடலாம். அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஐசிஸ் லிங்க் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஏதோ லிங்க் ஆயி, இங்க ஏதோ வந்து தீவிரவாத தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜெர்மனி தரப்புல சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நியோ நாசிஸ்ங்கிறாங்க இல்லையா? ரஷ்யா தரப்பு வந்து. அந்த நியோ நாசிஸ் வந்து ரொம்ப அ ஃப்ரீயா உலாத்திட்டு இருக்கிறாங்களாமா யூரோப்ல. அப்படிங்கிறது போல தகவல்லாம் இப்ப யூரோப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து போட்டிருப்பாங்க. இது போல தீவிரவாத தாக்குதல் வந்து ஐசிஸ் கே பிரிவு வந்து தாக்குறதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இந்த மாதிரி செய்தியெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன் இப்படி திடீர்னு சொல்றாங்க அப்படிங்கிறது போல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஆனா லோக்கல்ல என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கும் போது தான் தெரியுது. ரூமர்ஸா வரக்கூடிய செய்திகள் தான். அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவை தோக்கடிக்கிறதுக்கு உக்ரைனால முடியாது. உக்ரைன் கிட்ட ஆளுங்களும் கிடையாது. இப்போ மேற்குலக நாடுகள் வந்து உக்ரைனுக்குள்ள வந்து காப்பாத்தினாதான் உண்டு. இப்ப மேற்குலக நாடுகள் உள்ள வராங்கன்னா ரஷ்யாவோட போர் தொடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க சப்போர்ட்டுக்காக வரக்கூடாது இல்லையா? அவங்க என்ன செய்யணும்? உக்ரைன் மேல போர் டிக்ளேர் பண்ணிட்டு உள்ள வந்துக்கலாம் இல்லையா? ரஷ்யா நீங்க ஒரு பக்கம் வாங்க, நாங்க ஒரு பக்கம் வரோம் அப்படிங்கிறது போல முன்னாடி வந்தாங்க அப்படின்னா ஈஸியா இவங்க வந்துடலாம். டோர் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க உக்ரைனோட ராணுவ வீரர்கள். ஆனா ரஷ்யா வந்து பெருமளவுல தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கும்போது பெரும்பான்மையான பகுதி இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். என்னங்க இது என்னது இது அப்படிங்கிறது போல ரஷ்யா கேட்டாங்கன்னா, ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க நியோ நாசி அழிக்கணும்னு. அதுக்கு தான் உள்ள வந்துக்கிறேன். எல்லாம் கிளீன் பண்ணி அழிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல இவங்க உட்காந்து கொஞ்சம் வந்து பகுதியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படிங்கிறது போல ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. இல்லை எந்த அளவுக்கு உண்மை இப்பெல்லாம் நடக்குமா, ரஷ்யா ஒத்துக்குமா அப்படிங்கலாம் தெரியல. ஏன்னா உக்ரைனை வந்து பிடிக்கிறதுக்காக இவங்க வரல, கிளியர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வந்துட்டு கொஞ்ச நாள் கூட ஏன்னா போர்லாம் நடக்கணும்னு நீடு கிடையாது. இவங்க வந்து சேஃப்டி பண்ணிட்டு இவங்களோட வீரர்களை சேஃப்டி பண்ணிக்கலாம் இல்லையா? ரஷ்யா கூட சண்டை பிடிக்கணும், ரஷ்யாவை எதிர்த்துட்டுலாம் இவங்க வரல. இங்க உக்ரைன்ல வந்து சுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. நல்லா கூட்டி பெருக்கி கிளீன் பண்ற வரைக்கும் ரஷ்யா பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு ஒரு தீர்வா இருக்கும். சீஸ்ஃபயர் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா முடிஞ்சு சோழி அப்படிங்கிறது போல நடக்கும் அப்படிங்கிறது போல சில நபர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த மாதிரி அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது பெலருஸ்ல இருந்து எட்டி குச்சிட்டாங்கன்னா பஞ்சாயத்து தரும் இல்லையா? அதனால பெலருஸ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க இல்ல கேக்குறேன், என்ன எதுக்கு தேவையில்லாம அதிகமான வீரர்களை பார்டர்ல கொண்டு டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சந்தேகமா இருக்குதுங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல பெலருஸ் தரப்புல இருந்து உக்ரைனுக்கு வந்து மிரட்டல் விட்டுருக்காங்க. உள்ள வராங்க அப்படிங்கும்போது மேல இருந்து கீழே வரணும் இல்லையா? சரி எப்படிப்பா திடுதுப்புன்னு எல்லாம் முன்னாடியே வந்து இதெல்லாம் பிளானிங் இல்லாம வந்துருவாங்களான்னா முன்னாடியே ஒரு பிளானிங் நடந்தது. இப்போ யூரோப்பியனோட ட்ரூப்ஸ் நேட்டோட ட்ரூப்ஸ்லாம் உக்ரைனுக்குள்ள அனுப்பணும்னா ரஷ்யாவை எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு இல்ல. ரஷ்யா உங்களை எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு இல்ல. ஆனா இந்த பார்டர்ல நின்று எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ட்ரில் பண்றது, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்றது. அப்புறம் உக்ரைனுக்கு வேணுங்கிற எய்ட் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல இருந்து லிவிவ் வரைக்கும் ஒரு ட்ரெயின் ட்ராக்கை போட்டாங்க, பில்டு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கையெழுத்துல போட்டாங்கன்னா 2023ல போட்டிருந்தாங்க. இப்ப அந்த ரயில்வே லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ட்ரூப்ஸ் உள்ள அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்போ வந்து நேட்டோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வரல. ரஷ்யா பொறுமையா இருங்க, சேஃப்டி பண்றதுக்கு வரும், உங்க நல்லதுக்கு தான் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல வருவாங்க இல்லையா? ஏன்னா அப்படியாச்சும் உக்ரைனோட பல பகுதிகளை மீட்டெடுக்க முடியும். ஏன்னா ரஷ்யா வந்து பெருமளவுல உள்ள வந்துட்டாங்க. அந்த பகுதி போனதோட போகட்டும். ஆனா இது சீஸ்ஃபயர் மாதிரியாவாச்சும் இருக்கும். ஏன்னா இவங்க ட்ரூப் பண்ணிட்டாங்க, வெயிட் பண்ணுங்க, நம்ம போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி ரஷ்யா எதிர்கொள்ள போகுது அதெல்லாம் தெரியாது. உள்ள வந்துட்டீங்கன்னா சண்டை தான், வா வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யா எஸ்கலேட் பண்ண மாதிரி ஆயிரும். அதாவது உலக சபையில ரஷ்யா கெட்டவங்களா மாறிடுவாங்க, மேற்குலக நாடுகள் நல்லவங்களா மாறிடுவாங்க. எங்க அங்க தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு
நாங்க இது ஜெர்மனியில நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபுட்பால் இது. அங்க ஏதோ தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு, தீவிரவாதிகள கிளீன் பண்றதுக்காக யூரோப்பியன் யூனியன் வந்ததுக்கு, நீங்க வந்து இவங்க மேல தாக்குதல் பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிறது போல ஆயிரும் இல்லையா? ஸோ இதுலேருந்து ரஷ்யா எப்படி மீண்டு வரப்போறாங்க? ரஷ்யா அக்ரஸர்ன்ற ஃபேஸ திருப்பிருவாங்களா? இல்ல அவங்க ஏதாச்சும் மாற்று வழி பண்ணுவாங்களா? அதாவது நீங்க அங்க இருக்கிறீங்கல்ல, நாங்களும் உள்ள வர்றவங்களுக்கு சேர்ந்து ஒண்ணா இணைஞ்சு கிளீன் பண்ணலாம், உக்ரைன கூட்டி பெருக்கலாம் அப்படிங்கிறது உள்ள ரஷ்யா கேட்பாங்களா? அதுக்கு மேற்குலக நாடுகள் ஒத்துக்குவாங்களா? அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா இப்ப வின்டர் வரப்போகுது. உக்ரைன்ல எந்த ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இல்ல. 12 மணி நேரம், 15 மணி நேரம் இருள்ல இருக்கணும். கரண்ட் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா வெறச்சு போயிரும். ஸோ அதனால உக்ரைனோட மக்களுக்கு இப்போதைக்கு உதவணும் அப்படின்னா நாட்டோட ட்ரூப்ஸ் உள்ள வரணும். உள்ள வந்தாங்கன்னா உக்ரைனுக்கு வந்து அதிகமான மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஜெர்மனி கூட வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு அதிக அளவில் எக்யூப்மெண்ட்ஸ் தராங்களாமா. இந்த ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தெர்மல் பவர் பிளான்ட்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ் தான் தராங்களாமா. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு வேளை போர் பெருசா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நேட்டோ நாடுகளுக்கு நல்லா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெருமளவுல உள்ள வரக்கூடிய வீரர்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வேணும் இல்லையா? அதனாலதான் போன பதிவுல சொல்லியிருந்தோம், மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல. இப்போ அதுல பாதிப்படைஞ்ச சுவிட்சர்லாண்டு கொடுக்குற இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சாரி சார் உக்ரைனுக்கு தேவைப்படுது கொடுத்துடலாங்க அப்படிங்கிறது போல சுவிட்சர்லாண்டுக்கு டிமிக்கி அடிச்சுட்டாங்க அமெரிக்கா. இப்போ சுவிட்சர்லாந்து வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எப்படியாவது ஒன்று போயிடுச்சா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொமேனியாவில் வந்து யோசிச்சுக்கிறாங்க, எங்க நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்துடலாங்களா அப்படிங்கிறது போல. அங்கேயும் பேசி எல்லாம் ஓகேன்னு ஒரு டிசிஷன் வந்திருக்கிறாங்க. திரும்பியும் ரொமேனியா தரப்பு வந்து ஒரு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே பயமுறுத்தும் வகையில் ரஷ்யா அவங்களோட ஆசையா செஞ்சிருந்தாங்க இல்லையா 3000 அதை முதல் தடவையாக லிப்ஸியில் போட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைலோட இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொக்கில்ல மிக முக்கியமான ஒரு ட்ரென்ச்சு, அந்த ட்ரென்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் முழுமையாக பிடிச்சிட்டாங்கன்னு ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ் சொல்கிறாங்க. ஆனால் உக்ரைனியன் சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பாதிக்கு மேலே பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதாங்க, முழுசும்லாம் இல்லை, பாதி பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்ப சொல்கிறாங்க. மீதி இல்லைங்க அப்படின்னா அது கொஞ்சம் சண்டை நடந்துட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்ய தரப்பில் முழுவதும் வந்துடுச்சுங்கிறாங்க. அந்த சொக்கிலுக்கு மேலே கூகுள் மேப்ஸே நார்மலாக தெரியும், ஏன்னா அது ஒரு 2014 தோன்றப்பட்ட ட்ரென்ச் தான் அது. ஸோ அது முழு ட்ரென்ச்சையும் ரஷ்ய வீரர்கள் ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாங்கிங்ஸ்லாம் ரொம்ப செக்யூர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் ஈஸியாக பிடிச்சிருவாங்க ரஷ்யா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம். இங்கே மட்டும் இல்லை, இன்னும் பல பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க. நம்ம மேப் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக மேப் வீடியோ தான். அப்புறம் ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இந்த உலகத்துல கட்டப்படக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 3ல் 1 பங்காச்சும், ஒரு பங்குக்கும் மேலேயாச்சும் ரஷ்யாவோட பங்களிப்பு இருக்குங்க. அதுவும் குறிப்பா இந்த இந்தியா, ஈரானு, எஜிப்து, சமீபத்துல ஹங்கேரி, அப்புறம் துருக்கியில கூட போட்டிருந்தாங்க இல்லையா அக்ரிமெண்ட். போடப்படக்கூடிய அக்ரிமெண்ட் இந்த உலகத்துல பெரும்பான்மையா ரஷ்யாவுக்கு வந்து நிறைய பேர் ஃபேவர் பண்றாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து அணு உலை வந்து கட்டுறதுக்கு ஆசைப்படுறாங்க. இப்போ அணு உலையெல்லாம் அவங்க கட்டுறாங்களே சும்மா அவங்களா? மெயின்டெனன்ஸுக்கே எவ்வளோங்க, 60 வருஷம் வரைக்கும், அடுத்த 60 வருஷத்து வரைக்கும் அவங்க வேணுங்கிற நியூக்ளியர் ஃபியூயலு, மெயின்டெனன்ஸு, அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து அகற்றுறதுக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிட்டே இருக்குங்க. எவ்வளவு சாங்ஷன் இருக்குது, அது எல்லாத்தையும் மீறி இப்படியெல்லாம் ரஷ்யா கிட்டேயே போய் இந்த அணு உலை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படிங்க அப்படிங்கிறது போல பல நபர்களும் கவலைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. ரஷ்யாவோட நியூக்ளியர் செக்டார், அந்த இண்டஸ்ட்ரி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் அமெரிக்காவோட நியூக்ளியர் ஃபியூல் வாங்குறாங்க. இப்போதான் ஜோ பைடன் அவர்கள் வந்து பேன் அப்படிங்கிறது போல கையெழுத்து போட்டாலும் அது இன்னும் ப்ராப்பரா அமலுக்கு வரல அப்படின்னு சில நபர்கள்கிட்ட வந்து சொல்லப்பட்டு வருது. இல்லைன்னா வேறு பக்கத்துல அப்படி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா வாங்கி தான் ஆகணும், ரஷ்யா கிட்ட அதிகமா இருக்குது, அவங்க கொடுக்குறாங்க, அப்புறம் வாங்கி தான் ஆகணும். இப்போ பிரான்ஸுக்கு கூட பாருங்க, நிஜர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபியூயல்லாம் வந்து வேஸ்டா போயிருச்சு, யுரேனியம்லாம். இப்போ அப்புறம் வேணுங்கிறது வேற ஒருத்தங்கிட்ட நம்பர்கிட்டலாம் வாங்கி தான் ஆகணும். ஸோ அதுபோல் மாறி மாறி இருக்கும்போது எப்படியோ ரஷ்யாவுக்கு அதிகமாக வியாபாரம் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, யூரோப்பியன் யூனியன்ல அடுத்த 14வது கட்ட பொருளாதார தடை சொன்னாங்களா, ஜெர்மனி பிளாக் பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் என்ன எதுவும் கரெக்டாக டிசிஷன் தெரிய மாட்டேங்குது. ஆனால் சவுத் கொரியா வந்து நாங்கள் சாங்ஷன் புதுசாக ரஷ்யா மேலே போட போகிறோம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா, அப்போ விசிட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிர்த்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறோம் இதுக்கு மேலே அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து சாங்ஷன் போடுறது மட்டும் இல்லாமல், ரஷ்யா மேலே சாங்ஷன் போடுறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கறத பற்றி அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஒரு விஷயம் தெளிவாக தெரிய வருது,
உக்ரைனுக்குள்ள யூரோப்பியன் யூனியன் கால் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மேற்குலக நாடுகள் வராங்க அப்படிங்கும்போது, அது ஒரு எஸ்கலேஷன். அந்த எஸ்கலேஷன பயன்படுத்தி ரஷ்யா ரிட்டாலியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க உள்ள வந்துட்டு இல்ல எல்லாத்துக்கும் அடி தான் அப்படிங்கிறது உள்ள அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இங்கிட்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பண்றதுக்காக அங்க ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது ஹிஸ்புல்லா. இந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா, சவுத் கொரியா ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறதோட தெரிய வருது. அப்படியாகும் இப்படியாகும் எல்லாம் பசில்ல ஒண்ணொன்னா வச்சுட்டு வந்தோம்னா, ஒரு படிக்கட்டுல எல்லாம் குதிக்கும்போது, இப்ப தெளிவான ஒரு பாத்து கிடைச்ச மாரி இருக்குது. எப்படி இந்த உலகப் போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது போல. ஸோ 3ஆம் உலகப் போர் டிக்ளேர் பண்ணியிருந்தது இல்லையா? புர்டா இன்டெலிஜென்ஸ் விங். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூமர் உண்மையாகும் பட்சத்துல, இப்படித்தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது போல நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்திருக்குது. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.